அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். எக்ஸாம் எழுத போறீங்க நாளைக்கு. நீங்க என்னென்னலாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, சரிங்களா? உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக் கொள்வது, எதெல்லாம் தவிர்க்கணும், அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியாக காணொலிக்கு செல்லலாம். ரைட், முதல்ல நம்ம பார்க்கறது என்னன்னா, உங்களுடைய ட்ரெஸ் கோடை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆண்கள் என்ன மாதிரியான சட்டைகளை அணிந்து செல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் டிஷர்ட் அணிஞ்சு போங்க. டிஷர்ட்ல காலர் இல்லாத டிஷர்ட் இருந்தா நல்லது. அப்படி இல்லைன்னா, எதுவுமே இல்லைன்னா ஒரு ஆஃப் அண்ட் ஷர்ட், சரிங்களா, ஒரு ஆஃப் கை வச்ச ஷர்ட்டையை நீங்கள் அணிஞ்சிட்டு போகிறது நல்லது. அதே மாதிரி சாதாரண காட்டனில் இருந்த ஃபேண்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் லோயரில் கூட வந்து எழுதுவாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? ஆனால் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய செப்பல் வந்து ஆர்டினரி செப்பல், சரியா? ஒன்றுத்துக்கு உதவாத, நம்ம சாதாரணமாக உங்களுடைய கால்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண அவாய் செப்பல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி எதெல்லாம் நீங்கள் எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் அணியக்கூடாது அப்படின்னா, கரெக்டாக ஃபுல் ஹேண்டு, சரியா? ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கிறது. ஜீன்ஸ் பேண்ட்டு போடலாம், ஆனால் ஜீன்ஸ் பேண்ட்டில் உங்களுடைய ஜிப்பு இருக்கு இல்லையா, அது மெட்டலால் இருக்கும், சரிங்களா? அதனால ஜீன் பேண்ட்டு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. இது வரை வெயில் காலம், கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய பேண்ட்டில் மெட்டலால் ஆனது, சரியா, ஏதாவது இரும்பு அல்லது மெட்டலால் ஆன ஏதாவது பட்டன் இருக்கா பார்த்துக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் போகணும். பெரிய பெரிய பாக்கெட் வச்சது, நிறைய பாக்கெட் வச்ச பேண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் ஆண்களுக்கான ட்ரெஸ் கோடு, சரிங்களா? அதே மாதிரி பெண்களுக்கான ட்ரெஸ் கோடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்களும் வந்து அந்த கிளிப்பு, சரிங்களா, நீங்கள் உங்களுடைய தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்புலாம் எதையுமே அணிந்து செல்லாதீங்க. பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், மெட்டலாக இருக்கட்டும், எதையுமே அணிந்து செல்லாதீங்க. ஃப்ரீ ஏராக போங்க, நல்லா தலை குளிச்சுட்டு ஃப்ரீயாக. அண்ட் அதில் ஜஸ்ட்டு ஒரு பேண்ட், சரிங்களா, சாதாரண ஒரு 5 ரூபா 10 ரூபா விற்கக்கூடிய ரப்பர் அந்த மாதிரியான பேண்டை மட்டும் நீங்கள் அணிஞ்சு செல்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஒயிட் கலரால் ஆனது, சரியா, வெள்ளை நிறம் கொண்ட கலந்த மாதிரியான டாப் அணிஞ்சு போகிறது, அது ஆஃப் ஹேண்டு தான் இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரியான அங்கே ஷால்லாம் கூட ஒரு சில சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அப்போ டாப் ஆஃப் ஹேண்டாக இருக்கிறது மாதிரியும், அதே மாதிரி லெகின்ஸ்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க. சாதாரண சுடிதார் கீழே இருக்க என்ன மாதிரியான வேரிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதுதான் பெண்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி மல்லிகைப்பூ, சரிங்களா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பூ வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வேறு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் வந்து சப்போஸ் நான் கிளாஸ் அணியிறேன் சார் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற விதமான ஆபரணங்கள், ஒரு சின்ன மெட்டல் கூட, சில்வரோ கோல்டோ, எந்த ஒரு சின்ன திங்ஸு கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் முதல்லையே கழட்டி வச்சுட்டு போயிடுறது நல்லது வீட்லேயே, சரிங்களா? சும்மா சார் வெளியே போகும்போது அசிங்கமாக இருக்குது சார்ன்றீங்களா, சும்மா ஒரு பிளாஸ்டிக்கில் சும்மா போட்டு அங்கே போயிட்டு வெளியில் பேரண்ட் வருவாங்க, கண்டிப்பாக அதையும் கழட்டி கொடுத்துட்டு உள்ளே போங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி இந்த மத சார்ந்த சம்பிரதாயங்கள், சரிங்களா, முஸ்லீம்களில் வந்து நம்ம இந்த புர்கா அணியிறது, டர்பன் அணியிறது மற்ற மதத்தில், ஸோ இவங்கெல்லாம் போகலாம். ஆனால் எக்ஸாம் ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 12:30 மணிக்கு உள்ள நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு போயிடுறது நல்லது, சரியா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில இதுவெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை முன்னாடியே ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்களாம் 12:30க்குள்ளே அந்த இடத்துல இருக்கணும், சரிங்களா? மற்றவங்களாம் கரெக்டாக 1:30 தான் உங்களுக்கு கேட் க்ளோசிங் டைமு. பிஃபோராக போயிட்டா கூட எங்கன்னா மரத்தடியில் உட்காந்து உங்களுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை பாருங்கள், சரிங்களா? கரெக்டாக ஒரு மணிக்கு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணும், அல்லது 12:30 மணிக்கு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகினா கூட கரெக்டாக இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் 11 மணிக்கே கூட போயிட்டு ஒரு சிலர் உள்ளே போயிட்டு உட்காந்து நிம்மதியாக இருக்கலாம், ப்ளசண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா ரொம்ப நேரம் உள்ளே போய் உட்கார வேண்டியது இருக்கும்,
சரிங்களா? அதனால ஒரு 12 மணிக்கு மேலே நீங்கள் எக்ஸாம் உள்ள என்டர் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சார் என்னென்ன திங்ஸ்லாம் சார் அலோவ் பண்ணுவாங்க? ஒன்லி இந்த 4 திங்ஸ் மட்டும்தான் அந்த உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் கேட்டுக்கு உள்ளே உங்களை அலோவ் பண்ணும்போது உங்ககிட்ட நீட் அட்மிட் கார்டு இருக்கா? அந்த அட்மிட் கார்டில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டி இருக்கீங்களா அதை பார்ப்பாங்க. இது தவிர ஒரு ஐடி ப்ரூஃப் மேபி நீங்கள் கம்பல்சரியாக உங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போங்க. அடிஷ்னலான டாக்குமெண்ட் ஏதாவது பான் கார்டோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடியோ உங்கள் அப்பா கிட்ட கூட கொடுத்துட்டு போயிடுங்க. எதுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அங்கே அலோவ் பண்ணும்போது ஒரே ஒரு ஐடி ப்ரூஃபோட தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே உள்ளே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் அங்கே நீங்கள் ஒட்டுவதற்காக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு போங்க. அப்போ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, ஒரு நீட் அட்மிட் கார்டு. ஸோ ஆல்ரெடி ஓட்டிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைனா கையில் ஒரே ஒரு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு போங்க. இது வந்து வெயில் காலம் சரியா, தண்ணி குடிக்கிறதுக்குலாம் நீங்கள் வெளியெல்லாம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தண்ணி இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. அது கூட இன்விஜிலேட்டர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கப்பா. அதனால் பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில், அது ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட மேலே கவரை வச்சுட்டு டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உள்ள அலோவ் பண்ணக்கூடிய திங்ஸ். சரிங்களா? ரைட். எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இன்னைக்கு இப்போ நாளை மறுதினம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. சாரி, நாளைக்கு நீங்கள் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் தேதி நீங்கள் எழுத போகிறீங்க. இன்னைக்கு நைட்டு சரியா, 4ஆம் தேதி நைட்டு நல்லா தூங்குங்கப்பா. சரிங்களா? தூக்கம் வராது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே நல்லா தூங்குங்க. ஏன்னா தூங்காமல் போனீங்கன்னா மதிய நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். சரிங்களா? நல்லா தூங்குங்க. நீங்கள் எந்த ஒரு வெற்றியாளரையும் நீங்கள் கேளுங்க, எக்ஸாம் நல்லா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நல்லா எழுதணும்னா எக்ஸாம் அன்றைக்கி முன்னாள் நைட்டு நல்லா தூங்கி இருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா தூங்கணும். அண்ட் சார் லாஸ்ட் மினிட்ல வேறு என்ன சார் நம்ம பண்ணணும்? அப்போ காலையில் நீங்கள் போகும்போது உங்களுடைய ட்ராவல் டைம் கண்டிப்பாக எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 3 மணி நேரம் கூட ஆகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் கெமிஸ்ட்ரியில் எழுதி பார்த்துருப்பீங்க. ஆர்கானிக்கை பொறுத்த மட்டும் இல்லை, அல்லது ஒரு சில ஃபார்முலாஸ் ஃபிசிக்கலை பொறுத்த மட்டும் வச்சுருக்கலாம். அதே போல் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருக்கலாம். அதை ஜஸ்ட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அப்படியே தள்ளி பார்த்துக்கிட்டே போங்க. சரிங்க? ஏன்னா பயாலஜிக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பீங்க. அதனால் இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுப்பா. நீங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் நிறைய கோச்சிங் சென்டரில் படிச்சிருப்பீங்க, அல்லது செல்ஃப் ஸ்டடி படிச்சிருப்பீங்க, நிறைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்தெல்லாம் பார்த்த கொஸ்டின்ஸை விட நீட்டில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? படபடப்பாலாம் போகாதீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்றா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு கூட நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பழகிறத விட உங்களுக்கு ஈஸியானதாகத்தான் இருக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, படபடப்பாக இல்லாமல். எக்ஸாம் ஹாலில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12:30க்கெலாம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு உங்களோட ஆதார் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புவாங்கப்பா. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு உங்களுக்கு 1 hour இருக்குன்னு வச்சுக்கோங்க, கம்முன்னு உட்காந்துடணும். சரியா? எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுடைய எக்ஸாம் ரூமில் ஒவ்வொருத்தருடைய ரூம்லேயும் ஒரு வால் கிளாக் கம்பல்சரி இருக்கும்பா. சரிங்களா? உங்களுக்கு கரெக்டாக நமக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து 2 மணிக்கு ஆரம்பம் ஆகும்போது ஒரு 1:50க்கு உங்களுடைய டேபிளில் ஓஎம்ஆரோட கூடிய கொஸ்டின் பேப்பரை வச்சுருவாங்க. சரிங்களா? சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்குறியா? நான் இன்விஜிலேஷனில் போயிருக்கேன், நீட்டுக்காக போயிருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ 1:50க்கெலாம் உங்களுடைய டேபிளில் வச்சுருவாங்க. சரிங்களா? அப்போ அந்த கரெக்டாக 2 மணிக்கு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? அது நீங்கள் பார்த்துக்குங்க, அது என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ கரெக்டாக 2 மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஓஎம்ஆரை உங்களுடைய லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு கொஸ்டினை கொஞ்சம் ரைட் சைடை வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இன்விஜிலேஷன் டியூட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தை நாங்களே டைம் எடுத்துக்குவாங்க.
சரிங்களா? வந்து ஓஎம்ஆர் செக் பண்ணி ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய நம்பரும் எங்ககிட்ட அதாவது இன்விஜிலேட்டர் கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு கரெக்டான சீரியல் நம்பர் தான் கொடுத்துருக்கா, முதல்ல கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டோட கோடை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். சரியா? கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, நமக்கான டேபிளில் கரெக்டாக இருக்கா, அவங்களோட நம்பர் ஒட்டியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு இதெல்லாம் உட்காந்துருக்கும் போதே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? ரைட். அப்போ கொடுத்த உடனே அந்த சீலை நீங்கள் பிரிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரில் ஒரு சீல் இருக்கும், அந்த பேப்பரை நீங்கள் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணுங்க. ஓஎம்ஆரை நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரைட் சைடு நீங்கள் நவுந்து உட்காந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணக்கூடிய வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? ரீட் பண்ணிட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா? சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, யாரும் டிக் பண்ணாதீங்க கொஸ்டின் பேப்பரில் உங்களுடைய ரோல் நம்பரை தவிர மற்ற எதுவும் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓஎம்ஆரை எக்காரணத்தை கொண்டும் கொஸ்டின் பேப்பருக்கு உள்ள வச்சு எழுதாதீங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னா அது ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதனால ஓஎம்ஆரை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் என்ன வேலைகள் ஒன்றாலும் நீங்கள் செய்யணும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பேனா கூட அவங்க கொடுத்துருவாங்கப்பா, நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிளாக் கலரில் பென்னு கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆரில் நம்ம ஷேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுறீங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா, அப்போவே நீங்கள் ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ண பாருங்க. சரி, அப்படி இல்லைன்னா ஒரு பேஜுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 3 கொஸ்டினுக்கும் சேர்த்து அதில் கொஸ்டின் புக்லெட்டில் நீங்கள் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓஎம்ஆரில் ஷேடோ பண்ணிடுங்க. அப்பைக்கு அப்போ ஷேடோ பண்ணுறது தான் ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பயாலஜி ஃபுல்லாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணலாம்லாம். ஒரு சில சமயங்களில் அதுக்கு வந்து நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். சரிங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பயாலஜி தான் நீங்கள் முதல்ல எடுப்பீங்க, எல்லாரும் தெரியும். மோஸ்ட்லி ஒரு 1 ஹவருக்குள்ள முடிக்க பாருங்க பயாலஜி. ஏன்னா நிறைய படிச்சிருப்பீங்க, 1 ஹவருக்குள்ள முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான டைம் அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டான் பயாலஜி, நமக்கு ஒரே எக்ஸ்பிளனேஷனோ அது அசஸ் ரீசன் இந்த மாதிரி கேட்டிருக்கான், ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான் அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் போடுங்க. தெரியாத கொஸ்டினை என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வைங்க. சரியா? அல்லது கொஸ்டின் பேப்பரில் கார்னரில் மடித்து வச்சிருங்க. சரியா? இந்த கொஸ்டின் நம்ம போடலாம். அல்லது கொஸ்டின் பேப்பரை பின்னாடி திருப்பிட்டு அதில் எத்தனாவது கொஸ்டின் ஆன்சர் போடலன்ற நம்பர் கூட நீங்கள் வேணும்னா எழுதிக்கிங்க. சரிங்களா? ஏன்னா பின்னாடி வந்து பாருங்க, முதல்ல தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் ஷேட் அவுட் பண்ணிட்டு போங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பயாலஜி முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது பிசிக்ஸ். ஒரு சிலர் வந்து அதுக்கு அடுத்து பிசிக்ஸ் கூட பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் பயாலஜி கஷ்டமா இருந்தால் பிசிக்ஸ் ஈஸியா இருக்கும். சரிங்களா? பிசிக்ஸை பார்த்துட்டு கூட ஆஹா, உங்களுக்கு பிசிக்ஸ்லாம் நீங்க போட்டு திருப்தி கிடைச்சிச்சுன்னா நீங்க தான் டாப்பா வருவீங்க. சரிங்களா? ஓகே, போட போட ஆன்சர் வந்துட்டே இருக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு நீங்க பிசிக்ஸை போங்க. சரிங்களா? ஒரு சில டைம்ல பிசிக்ஸ் வந்து டஃபா இருந்தாலும் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிசிக்ஸ் பக்கம் போங்க. அப்ப நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, பயாலஜிலாம் நல்லா சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா உங்க மைண்டு சூப்பரா இருக்கும், நல்லா ஆன்சர் போடலாம். சரிங்களா? இதுதான். அதுக்கப்புறம் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், நீங்க எக்ஸாம் ஹாலில் வரக்கூடிய இன்விஜிலேட்டர் கிட்ட கொஞ்சம் பவ்யமாக நடந்துக்குங்க. சரிங்களா? கரெக்டாக அந்த டைமிங்கை உங்களோட வால் கிளாக்கில் பாருங்கள். ஒரு சிலர் போன வருஷம் நடந்த விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா டைம் வந்து நம்ம 20 மினிட்ஸ் ஆட் பண்ண இருக்கும்போது ஒரு சில எக்ஸாம் சென்டரில் 5 மணிக்கே ஓஎம்ஆரை வாங்கிட்டாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். 5:20 வரைக்கும் உங்களுக்கான டைம். ஒரு சில ஏன்னா புதுசாக வர இன்விஜிலேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, அந்த 20 நிமிஷம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி நமக்கான இதுன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிடுவாங்க. அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. 5:20க்கு கரெக்டாக கொடுங்க. அண்ட் அப்பப்போ டைமை பாருங்கள். சார் நாம் சொன்னோம் இல்லையா, 1 மணி நேரத்தில் நம்ம பயாலஜி முடிக்கணும் அல்லது 1.25 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா அதை முடிச்சுட்டு அடுத்த 3/4 மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டு நீங்கள் டைமை பார்த்து பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, எதை பற்றி நினைக்காதீங்க. நீங்கள் தான், நான் தான்டா, எனக்கு தெரியும், இவ்வளோ நாள் நான் படிச்சுட்டேன், எனக்கு தெரியும், இதுதான் ஆன்சர். சரியா? நம்பிக்கையாக போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் வச்சுருக்கக்கூடிய இப்போ நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது வரைக்கும் வச்சுருக்கக்கூடிய டெஸ்ட்டு மார்க்கை விட 50-100 மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். சரிங்களா? அவங்களோட மனசை வந்து என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு சக்ஸஸுக்கான வழியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில்
கொஞ்சம் சரியா வரும்போது நல்லா இன்விஜிலேட்டருக்கு ஒரு விஷ் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு ரூமுக்கு மொத்தமே எத்தன பேர் இருப்பாங்க? 20 பேர் தான் இருப்பாங்க. 2 இன்விஜிலேட்டர்ஸ் வருவாங்க. 10 பேருக்கு ஒருத்தர் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் அதுதான் அவங்க வரும்போது நீங்க ஓஎம்ஆர குடுத்துட்டீங்கன்னா, அவங்க அவங்க வேலைய பார்ப்பாங்கப்பா. நீங்க மத்த வேலைய பாருங்க. சரிங்களா? இதுதான். அதுக்கப்புறம் தம்ப் இம்ப்ரஷன் வைக்கும்போது அவங்க டிஷ்யூ பேப்பர் தருவாங்க. நல்லா கைய தொடச்சுக்கங்க. சப்போஸ் உங்களுடைய ஓஎம்ஆர்ல நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா, ஓஎம்ஆர்லாம் பட்டுடும். சரிங்களா? இதுதான் எக்ஸாம் ஹால்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். நல்லா பண்ணுங்க. எந்த விதமான இதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா, கம்பல்சரி சிசிடிவி எல்லா ரூம்லயும் இருக்கும். எந்த விதமான பேசுறதோ, அந்த மாரியான இதுவுகள்லாம் வேண்டாம். ஏன்னா, இப்ப லேட்டஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, ஜேஇல கூட கிட்டத்தட்ட 39 மாணவர்கள வந்து 3 வருஷம் எழுதக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. சரியா? நமக்கு அதெல்லாம் தேவையில்லங்க. டீசென்ட்டா போவோம், உட்காருவோம், கரெக்ட்டா எழுதுவோம். நம்ம படிச்சுக்கிறது வரப்போகுது. அத பத்தி எழுதுவோம். அந்த மாரி மட்டும் இருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ, அப்ப நாளைக்கு நீட் தேர்வு எழுதக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாகவும், அண்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா புத்தகமும் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த புத்தகத்தின் சார்பாகவும், ஒரு சிலரு நம்மளுடைய லேர்னிங் ஆப்ப வந்து Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ணி, அது மூலியமா டெஸ்ட் பேட்ச்சு அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலரு எங்களுடைய அகாடமில சரியா, ஆன்லைன்லயும் படிச்சிருக்கலாம், அல்லது ஆஃப்லைன்ல படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ எல்லாருடைய சார்பிலும் உங்கள் அனைவருக்குமே நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஆல் த பெஸ்ட். நம்ம உங்கள வருங்கால டாக்டரா தான் உங்கள பார்க்கணும். நன்றி, வாழ்த்துக்கள்.